என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 119வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். பிரபுக்கள் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்கிறார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். சங்கீதக்காரனுக்கு விரோதமாய் பிரபுக்கள் உட்கார்ந்து விரோதமாய் பேசி கொண்டிருந்தார்களாம். ஆனால் சங்கீதக்காரன் அந்த இடத்தில் என்ன செய்தார்? அந்த வசனத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்கள். நானும் உடைய பிரமாணங்களை தியானித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். சற்று யோசித்து பாருங்கள். நம்ம குறித்து மற்றவங்க விரோதமாக பேசி கொண்டிருக்கிறாங்க என்பது நம்ம காதுகளில் கேட்க ஆரம்பித்தால், அல்லது யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மள்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு விரோதமாக இத்தனை பேர் பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேருடைய இரவு தூக்கங்கள் பாதிக்கப்படும்? இரவில்லாத பற்றிய யோசனை, ஒரு துளி அளவு கூட தூக்கம் இருக்காது, எந்த வேலையிலையும் ஈடுபட முடியாது. ஏன்னா அந்த இடத்துல மற்றவங்க நம்ம குறித்து இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இதை குறித்தே சில பேர் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, நீயும் இப்படி தான் செய்து கொண்டிருக்கிறாயா? ஆனால் சங்கீதக்காரன் செய்த காரியத்தை பாருங்கள். எனக்கு விரோதமாக உட்கார்ந்து பேசுகிறாங்க, ஆனால் அதை குறித்து நான் யோசிக்கவில்லை. என்ன பேசியிருப்பாங்க, என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு போய் விளக்கத்தையும் அவர் சொல்லலை. மாறாக உம்முடைய பிரமாணங்களை நான் தியானிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் நிச்சயமாய் அநேகர் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். இது நிச்சயமாய் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் அதை சந்திப்போம். ஆனால் மற்றவர்கள் நம்மை குறித்து பேசுகிற காரியங்களை குறித்து கவலைப்பட்டு மூலையில் முடங்கிவிடக்கூடாது. மாறாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அதிகமாய் தியானிக்க வேண்டும். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இத்தனை நாள் வரையிலும் நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசின காரியங்களை குறித்தே யோசித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அவைகளுக்கு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் தியானிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.